ஹாய், நம்ம க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னா வீட்டில் எல்லாம் தூக்கி போட்டாலும் மறுபடியும் இது வேணும் அது வேணும் இது வேணும் நான் வச்சுக்க வேண்டியா இருக்கு. இது யார் தெரியுமா? என் பொண்ணு. நான் எப்படி இருக்க பாருங்கள். எப்போது ப்ளே ஸ்கூல் போகும்போது எடுத்த ஃபோட்டோ. என்ன பண்ணுறது, வீடுன்னு இருந்தால் பொருள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம தான் க்ளீன் பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம க்ளீன் பண்ணலாம் கஷ்டப்பட்டால் ஈஸியாக அதுக்கு ஒரு வழி இருக்குது. போய் பிஜியில் தங்கிடலாம். பிஜியில் தங்கிட்டா க்ளீனிங் பண்ண தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, வீடு க்ளீன் பண்ண தேவையில்லை. ஹாஸ்டலில் 3 வேலையும் சோறு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டுடலாம், தூங்கலாம், வேலைக்கு போகலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு வீடு இருக்காது. அதனால் வீடுன்னு இருந்தால் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது பாருங்க, என் பொண்ணு எப்போ எடுத்த ஃபோட்டோ தெரியுமா? அப்போ வந்து 7 நாளுக்கு எடுத்த ஃபோட்டோ. இது 7 days ஒன்லி. செல்லப்பட்டு இப்போ 14 வயசு ஆகுது. எப்படி வளர்ந்தானே தெரில, குடுகுடுன்னு வளர்ந்துட்டான். நீங்கள்லாம் ஈஸியாக சிம்பிளாக வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எப்போவுமே என் பொண்ணு இருப்பா, ஹெல்ப் பண்ணுவா, தெரியாது. இந்த வாட்டி அவள் ஹாஸ்டல் போயிட்டாலாம், தனியாக பண்ணுறேன்னா காலையில் எழுந்துச்சி சமையல் வேலைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் கடைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன், சமைச்சி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால வீட்டில் இருக்கேன். 6 மணிக்கு இப்போ கடைக்கு போகணும், ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். இன்னும் 2 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சாகணும். முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு மறுபடி கடைக்கு போய் நாளைக்கு பூஜைக்கு, நாளைக்கு நாகர் பஞ்சமி, அதுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். மறுபடி காலையில் 4 மணிக்கு எழுந்திக்கணும். இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். மிச்சம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பை. ஹாய், சொன்னேன்ல கடைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் முடிக்கணும்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போகணும், பேலன்ஸ் ஒர்க் பார்க்கணும். ப்ளவுஸ் பாருங்க, 7:30க்கு வந்து 9:30 ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆச்சு ஒர்க். கோ டு பேக் ஹோம்.